திருக்குறள் நமது உடைமையடா, அதை படிக்காமல் இருப்பது மடமையடா, அதை படிக்காமல் இருப்பது மடமையடா. திருக்குறள் நமது உடைமையடா, அதை படிக்காமல் இருப்பது மடமையடா. திருக்குறள் நமது உடைமையடா, அதை படிக்காமல் இருப்பது மடமையடா. அதன் பொருளை அறிந்து சிறப்பை உணர்ந்து தினமும் படிப்பது கடமையடா, தினமும் படிப்பது கடமையடா. திருக்குறள் நமது உடைமையடா, அதை படிக்காமல் இருப்பது மடமையடா. கருவினில் வளரும் மகனை நினைத்து பெருமை கொள்வாள் தமிழன்னை. கருவினில் வளரும் மகனை நினைத்து பெருமை கொள்வாள் தமிழன்னை. குறளை படித்து அறிவை வளர்த்து மகிழ்ச்சியை தருவான் அவள் பிள்ளை. திருக்குறள் நமது உடைமையடா, அதை படிக்காமல் இருப்பது மடமையடா. அறமும் பொருளும் இன்பம் அனைத்தும் திருக்குறளில் தானே இருக்கின்றது. அறமும் பொருளும் இன்பம் அனைத்தும் திருக்குறளில் தானே இருக்கின்றது. மனிதன் பிறந்தது முதலே வாழும் முறையை அதுதான் நமக்கு உரைக்கின்றது. திருக்குறள் நமது உடைமையடா, அதை படிக்காமல் இருப்பது மடமையடா. 7000 மொழிக்கு கிடைக்காத பெருமையை குறள் தமிழுக்குத்தானே கொடுத்துள்ளது. 7000 மொழிக்கு கிடைக்காத பெருமையை குறள் தமிழுக்குத்தானே கொடுத்துள்ளது. அதை நினைக்கின்ற பொழுது தமிழர்கள் உள்ளம் இன்பத்தில் அல்லவா திளைக்கின்றது. திருக்குறள் நமது உடைமையடா, அதை படிக்காமல் இருப்பது மடமையடா. அதன் பொருளை அறிந்து சிறப்பை உணர்ந்து தினமும் படிப்பது கடமையடா, தினமும் படிப்பது கடமையடா. திருக்குறள் நமது உடைமையடா, அதை படிக்காமல் இருப்பது மடமையடா.